ஹாய் ஹலோ வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் இன்றையோட ஃபஸ்ட்டு ப்ரோமோ என்ன சொல்லுதுன்னா, டெவில்லாம் ஏஞ்சலாகவும் ஏஞ்சல் எல்லாம் டெவிலாகவும் மாறுறாங்க. நேற்று டெவிலாக உள்ளவங்களாம் இன்றைக்கி ஏஞ்சலாக மாறிட்டாங்க, ஏஞ்சல்லாம் டெவிலாக மாறிட்டாங்க. இதனால என்னன்னா சிலரோட சுயரூபமெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அந்த ஜாக்லின் சௌந்தர்யெல்லாம் எனக்கு மற்றவங்களோட மனசெல்லாம் கஷ்டப்படுத்த தெரியாது, ரொம்ப நாங்கள்லாம் அன்பானவங்க அப்படின்லாம் ஆக்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதேமாரி அன்ஷிதாவெல்லாம் நானும் யார் மனசையும் கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி டெவிலாக மாறியிருக்காங்க. டெவிலாக மாறி அதையே அவங்களே பண்ணுறாங்களா, இல்லை யார் மனசையும் கஷ்டப்படுத்தாமல் அப்படி அமைதியாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறத சுயரூபம் இப்போ தெரிய ஆரம்பிச்சிடும். அடுத்து என்னென்னு பார்த்தா, முத்துக்குமரன் சீக்கிரமே அவுட் ஆயிடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் மைண்ட் கேம் ஆடுவார். ஏன்னா நேற்று முத்துக்குமரன் எல்லாருடைய சுயரூபத்தையும் முகத்திரையும் கிழிக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுடைய நெகட்டிவ் எல்லாத்தையும் சொல்லி அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணார். அதுதான் கேம். ஆனால் அதே மாதிரி இந்த தடவை அவங்க ரிவெஞ்ச் பண்ணி கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ தன்னை தப்பாக ப்ரொமோட் பண்ண நினைப்பாங்க. அப்படிங்கிறதுக்காகவே சீக்கிரமே அவுட் ஆகிடுவார்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா அவர் தலையில் ஃபுல்லாக தலகாணி வச்சு அடுக்கி வச்சுருப்பாங்க. அடுக்கி வச்சிருக்கும் போது அவர் உடனே கோவப்படுவார். எனக்கு என்னமோ அவர் சீக்கிரமாக அவுட் ஆகி எல்லாரும் ஸ்டாரையும் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதேமாரி 3 டார்கெட்டு பண்ணணும் 3 பேரை. ஒன்று ராணவ், முத்துக்குமரன், இன்னொரு ஆள் யாருன்னு தெரில. அவங்க 3 பேரை சூஸ் பண்ணியிருக்காங்க. சூஸ் பண்ணி அவங்களோட கேமை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுதான் இந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் தெரியுது. அடுத்த ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.